புது கட்சி வந்தாலும் சரி, இல்லை இந்த திருட்டு திமுகவா இருந்தாலும் சரி, இந்த திருட்டு குடும்பமா இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈடாக வேலை செய்ய முடியாது. ஒரு நல்ல நிர்வாகம் தெரிஞ்ச ஒரே ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மேபி இந்த புது தாவேக்கா என்ற கட்சி சொல்லலாம், ஆனா ஒரு கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு கட்சி இந்த தாவேக்கா மட்டும்தான். அதே மாதிரி இங்க அப்பாவும் மகனும் ஸ்டாலினும், உதயநிதி ஸ்டாலினும் அவர்களும் இங்க ஏதாவது ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா கூட வெளியில பார்க்கறதுக்கு, மக்களை போய் சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு திராணி இல்லை. நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை, இந்த திருட்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். வீட்டுக்கு அனுப்புறது மட்டும் இல்ல, அவங்க செஞ்ச ஒவ்வொரு துரோகத்துக்கும் கடவுள் புரட்சி தலைவி அம்மாவோட தண்டனை என்ன தெரியுமா? அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறதுதான். அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறதுதான். ஒவ்வொரு மனிதர்களோட சாபம் வாங்கி கொண்டிருக்கிற ஒரே ஒரு கட்சி இந்த திருட்டு திமுகவோட குடும்பம் மட்டும்தான். அதனால எல்லாரும் தெளிவாக இந்த தாவேக்கான்ற ஒரு கட்சிக்கு நீங்க மாத்தி ஓட்டு போட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்க அடுத்த மக்கள் நீதி மையம் ஏதாவது ஒரு இடத்துல எம்எல்ஏ ஆக முடிஞ்சுதா? ஏன்னா அவங்களுக்கு கட்டமைப்பே கிடையாது. அதனால மாத்தி மாத்தி நீங்க ஓட்டு போட்டு நீங்க தயவு செஞ்சு இந்த திமுக போன்ற ஒரு கேவலமான ஆட்சியை திருப்பி கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா திருப்பியும் நம்ம தமிழ்நாட்டை மொத்தமா சுரண்டி வச்சுட்டாங்க. அந்த ஒரு குடும்பம் மட்டும் தான் நல்லா இருக்கு. அதனால தயவு செஞ்சு தாவேக்காக்கெல்லாம் ஓட்டு போடாம, இந்த சூரிய சின்னத்துக்கும் ஓட்டு போடாம, ரெட்டலை சின்னத்துக்கு மட்டுமே வாக்களிச்சு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்கி